ஹே வாட்ஸ்அப் கைஸ், காட்ஸிலா எக்ஸ் காங் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கு. ஸோ உண்மையிலே எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பி நம்புகிறேன். ஸோ எக்கச்சக்கமான டிவி ஸ்பாட் போட்டு நம்ம டபிள்யூபி சும்மா தாறுமாறு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் சும்மா பார்த்தேன், மேஜர் ஸ்பாய்லர்ஸ் இருக்காது இந்த வீடியோவில். பட் ஸ்பாயில் இல்லாமல் சில பிள்ளை இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட் அமௌண்ட் நான் இங்கே இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்க வந்திருக்கேன். ஸோ நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா இந்த படத்தை என்னமோ ஹைப் ஏறும் அப்போ நம்புகிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம காட்ஸிலா எக்ஸ் காங் அந்த படத்தோட சில பல டிவி ஸ்பாட்ஸ் இப்போதைக்கு நம்ம இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் டு வீடியோ. ஸோ ஓப்பனிங் நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம காட்ஸிலா ஏதோ ஒரு ஐஸ் நிறைஞ்ச ஒரு இடத்த வந்து என்ன பண்ணுறது அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. தன்னோட அட்டாமிக் வித்து மூலியமாக அந்த ஐஸ் நிறைஞ்ச இடத்த ஃபுல்லாக அது அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம கூட நம்ம சம்மர்ஸ் நம்ம மக்களும் இருக்காங்க, பீப்புள்ஸுமே கூட இருக்காங்க. ஏன் ஸோ இது யாராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமிக்கில் இப்போதைக்கு அஃபிஷியல் காமிக்கில் ஆக்சுவலி நம்ம காட்ஸிலா வந்து டியாமண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைனோட சண்டை பிறகு கம்மிப்பட்டிருப்பாங்க. அது ஒரு சி மான்ஸ்டர். நம்ம காட்ஸிலா வந்து யாரெல்லாம் அந்த நேச்சருக்கு எதிராக இருக்கோ அந்த எல்லா டைட்டன்ஸுமே அதை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் அந்த டைட்டன் தான் இந்த டைட்டன் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லப்படுது. ஸோ பாசிபிளி அந்த டியாமண்ட் டைட்டன் தான் இங்கே இருக்கலாம். நம்ம காட்ஸிலா வர்சஸ் டிஎம்எஃப் கூட இங்கே நடக்க பண்ணலாம். ஸோ எக்கச்சக்கமான டைட்டன்ஸ் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க அதிக வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திஸ் ஷாட் நம்ம காட்ஸிலா ஸ்கைலா அந்த ஸ்பை லைக் மான்ஸ்டர் இந்த எக்ஸாக்டாக எங்கே நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் ஓப்பனிங் ஷாட்லாம் இருக்கணும் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் காட்ஸிலாவோட அந்த டோசர் பின்ஸில் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே நார்மலாக இருக்கும். நம்ம காட்ஸிலா எவ்வளோ நாளுக்கப்புறம் அதோட டோசர் ஃபுல்லாமே பிங்க் கல்லில் மாறி இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மலாக இருக்கும்போது நார்மலாக இருக்கும், அது எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அதோட டாசர் ஃபின்ஸ் ஃபுல்லாமே பிங்க் கல்லில் மாறப்பட்டிருக்கு. ஸோ நிச்சயமாக இது வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் தான். ஸ்கைலா யாரை கேட்டிங்கன்னா அதுவுமே மாங்கலை, தட் மீன்ஸ் அந்த காமிங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. அது யாருன்னா நம்ம காட்ஸிலாவோட ஒரு எதிரி. ஆக்சுவலி இது வந்து எக்கச்சக்கமான ரேடியேஷன் உருவாங்கி இதை அப்சர்வ் பண்ண இதை வந்து நீங்கள் காட்ஸிலா அந்த படத்துலேயே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம காட்ஸிலாவோட ஃபைட் பண்ணது கேட்டிங்கன்னா இது வந்து என்ன பண்ணணும்னா எக்கச்சக்கமான ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணணும். ஸோ மக்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப தீங்கானது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டன் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாடு குடும்பம் அதுக்குமே இந்த மான்ஸ்டர் வந்திருக்கு, காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து நம்ம ஹியூமனிட்டிக்கு எதிரானது. ஸோ அதனால் என்ன நம்ம காட்ஸிலா அந்த மான்ஸ்டர் போட்டு புரட்டை எடுக்குது. கன்ஃபார்ம் நம்ம காட்ஸிலா ஜெயிக்கும். பட் இந்த மான்ஸ்டர் உண்மையிலே ரொம்ப ரொம்ப மோசமானது. ஏன்னா காமிக்கில் நம்ம காட்ஸிலா உடம்பு எல்லாத்துலேயுமே இது பேத்து எடுத்துருக்கோம். அதோட கொடுக்கு மூலியமாக குத்தி ரத்தம் வர வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு இந்த மாஸ்டர் பயங்கரமானது. பட் நம்ம காட்ஸிலா ஜெயிச்சிருவோம், ஏன்னா கிங் ஆஃப் மாஸ்டரில். ஸோ அதை நம்ம பொறுத்து பார்ப்போம். பட் இது இந்த காமிங்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப புரியும். அண்ட் நம்ம ஸ்கார் கிங் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மேசிவான வில்லனாக இருக்கார். ஸோ பயங்கரமாக இருக்கார். நம்ம ஸ்கார் கிங் வந்து பாருங்கள் செம்ம அஜயில். நம்ம காங்கே ஒரு அஜயில், காங்குக்கு நம்ம ஸ்கார் கிங் ஒரு அஜிலாக இருக்கார். அப்படி இங்கே தாவே அப்படி அட்டாக் பண்ணுறாரு. என்ன சொல்கிறது, ஒரு அஜிலான ஒரு பர்சனாக காமிக்கப்பட்டிருக்காங்க நம்ம ஸ்கார் கிங்கை. ஸோ எக்கச்சக்கமான எனக்கு வித்து தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாட்டில் தான் நம்ம ஷீவோ அந்த ஐஸ் மான்ஸ்டரோட ஃபர்ஸ்ட் அப்பீரன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து நம்ம காங்கோட அந்த ஆக்ஸில் தன்னோட அட்டாமிக் வித்து மாதிரி ஐஸ் வித்தை விடும். அது ஐஸ் வித்து அப்படியே நம்ம காங்கோட கையை மட்டும் இல்லாமல் அந்த மொத்த ஆக்ஸையுமே உரதவே கம்மிப்பட்டிருக்கோம். நம்ம காட்ஸிலாவோட அந்த பவர்ஃபுல்லான அட்டாமிக் பற்றி அது ரிஃப்ளெக்ட் பண்ணது. பட் இது வந்து அதை தாங்க முடியல, அப்படி கையில் உரையுமே காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அது மூலமே நம்ம காட்ஸிலா கை உடஞ்சிருக்கும். இந்த கை ஃபுல்லாகவே ஐஸால் ஆனதுனால அவர் கை ஃபுல்லாகவே அவருக்கு சேர்ந்து போயிருக்கு. அதனால அந்த மெக்கா ஆர்மை அவர் போட்டு இருக்கலாம், அப்படிதான் இருக்கும் பாசிபிளி. ஸோ அப்படியும் இருக்கலாம். அது மட்டும் நீ பார்த்துருப்பீங்க, நம்ம காங் வந்து நம்ம ஸ்கார்கிங்கோட டெம்பிளை பார்க்கும்போது பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய டைனோட ஸ்கெல்டன் இருக்குது, முதுகெலும்பு அங்கே இருக்குது. அது அந்த ஸ்கெல்டனை நம்ம காங்கை கவர் பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ அந்த சைஸ் டிஃப்ரென்ஸாக காமிக்குதுன்னு. ஸோ பாசிபிளி நம்ம ஸ்கார்கிங் ஒரு மேஸ்டர்னாக இருப்பாரோ யாருக்கு தெரியும். நம்ம காட்ஸிலாவோட அந்த ரேடியேஷன் அப்படியே அந்த ஒரு தண்ணியே அப்படியே எவாப்ரேட் பண்ணுது, பார்த்துருப்பீங்க. ஒரு கண்ணு வந்து அப்படியே ரேடியேஷன் பரவுது. ஸோ அந்தளவுக்கு இவர் ரொம்ப எவ்வளோ இருக்கார். அது மாதிரி நம்ம காட்ஸிலா ஒரு ஐஸ்குள்ளே உடஞ்சிருந்து கவி போட்டிருக்கோம். நம்ம காட்ஸிலா ஒன்றும் ஐஸ்குள்ளே இருந்து தியானம்லாம் பண்ணலை. நம்ம காட்ஸிலாவை ஷீவும் ஃபஸ்ட்டு ஃபைட்லேயே பாசிபிளி ஐஸில் ஒரே வச்சுருக்கலாம். ஏன்னா ஒரு ஷார்ட்டாக நம்ம காங் வந்து அப்படியே கத்துட்டு காமி போட்டிருக்கோம், அப்படியே பயங்கரமாக கத்துவார். அவர் அப்படியே ஒரே காமி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கத்தி நம்ம காட்ஸிலாவை எழுப்பலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காட்ஸிலா வந்து நம்ம ஷீவோட ஃபைட் பண்ணிட்டு காமிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா வந்து ஐஸில் சும்மா ஒன்றும் உரையில.
ஸோ ஷீமும் நம்ம காட்ஸில் ஃபுல்லாக ஐஸை உரைய வச்சுருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷார்ட்டில் வந்து நம்ம ஷீமும் காட்ஸில் உரைக்கிற மாதிரியும் நம்ம காட்ஸில் வெளியே உடச்சி வரவே காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதே பார்த்துருப்பீங்க, நம்ம காட்ஸில் ஃபுல்லாகவே ஷீமும் ஐஸாலாம் அது ஆக்கியிருக்கு. பட் அது நம்ம காட்ஸில் அதையுமே உடச்சிட்டு வெளியே வருவார். அது நீங்கள் இங்கே நல்லாவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காட்ஸில் அப்படி சவாரி பண்ணி போவார். ஸோ அதையும் காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஃபன்னாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கார் கிங் அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுற ஒரு கிறிஸ்டல், அவர் கையில் ஒரு வெப் ஃப்ளாஷ் வச்சுருப்பார், ஒரு சாட்டமே வச்சுருப்பார், பார்த்துருப்பீங்க. அந்த வெப் ஃப்ளாஷில் பாருங்களேன், இந்த முனையில் வந்து ஒரு விதமான கிறிஸ்டல் இருக்குது. அந்த கிறிஸ்டல் பாருங்களேன் எக்ஸாக்டாக ப்ளூ கலர் இருக்குது. ஸோ பாசிபிளி இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கார் கிங் நம்ம ஷீமுவை பாசிபிளி கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அந்த கிறிஸ்டலுக்கும் அந்த கலருமே ஷீமு கலருமே எக்ஸாக்டாக பொருந்தி போகுது. ஸோ பாசிபிள் தான். அது மூலியமாக நம்ம ஷீமு அவர் கண்ட்ரோல் எடுத்துருக்கலாம். ஸோ அது உடஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஷீமு வெளியே போய் காமிக்க போகிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக ஹாரி பாட்டர் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ நிச்சயமாக நம்ம ஸ்கார் கிங் ஒரு பேடாஸமாக அப்படின்னு தான் இருக்க போகிறாரு இந்த படத்தில். உண்மையிலே படம் சூப்பராக இருக்க போது நம்புகிறேன். ஹைப் இப்போதைக்கு சும்மா டாப் நாச்சில் இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தை பார்த்துட்டு அதோட ரிவ்யூஸ் நிச்சயமாக வரும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இந்த வீடியோ நிறைய இடத்துல ஷேர் ஆகும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. அண்டில் பை.